ஹாய் ஆர்மிஸ், நான் வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு. இன்னைக்கான ஒரு புது கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். ஆனால் நம்ம சேனலில் தான் வீடியோ அப்லோட் பண்ணலப்பா. ஆனால் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தேகுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வேணும்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோவாவது கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு அந்த அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன ஒரு கான்செப்டோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இத பார்த்த உடனே எனக்கு ஒரே குஷி தாங்க முடியல. சீரியஸ்லி சொல்றேன். மேக்ஸிமம் ஒரு 4, 5 வீடியோ தான் நான் லாங் வீடியோ போட்டிருப்பேன். மத்த எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ தான். அதுவும் இவ்ளோ கம்மியான வீடியோக்கு இவ்ளோ சப்ஸ்கிரைபர் நிஜமா யாருக்காவது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ட்ராமா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற சேனல் தான். அதுல ஆனா இவ்ளோ சீக்கிரமா எனக்கு இவ்ளோ சப்ஸ்கிரைபர் வரல. அதே சமயம் வாட்ச் ஹவர்ஸும் எனக்கு வரல. ஆனா நீங்க குடுக்குற சப்போர்ட்ட பார்க்கக்குள்ள எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. இதுல நான் கண்டென்ட் வேற அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறேன். ரொம்ப லேட்டா தான் வீடியோ அப்லோட் பண்றேன். அப்ப கூட நீங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க. சீரியஸ்லி சொல்றேன். இதை என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம இப்போ மட்டும் இல்ல, அடுத்த ஆர்மிலேருந்து அவங்க எல்லாரும் வரட்டும். அதுக்கப்புறம் டெய்லி கண்டென்ட் தான். நான் கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அசத்திடுறேன். நீங்க பாருங்க. நீங்க வேணா நினைக்காதீங்க, வாயாலே வடை சுடுறீ நீ ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு. என்ன பண்றது, முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டென்ட்டோட வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சரி, ஓகே. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். நம்ம சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் வந்த அன்னைக்கு தான் நம்ம ஜேகே இருக்காருப்ல இல்ல, அவர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு, இன்ஸ்டா அக்கௌண்ட். எனக்கு அதை பார்த்துட்டு, அதை நான் கூட பார்க்கல, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ தான் என்கிட்ட சொன்னா இங்க மாதிரி ஜேகே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு. அதை ஃபர்ஸ்ட் நான் நம்பவே இல்லை. ஏன்னா அவர் வந்து வருவாரா இல்லையானே தெரியல. இதுல பேமுக்காக தான் அக்கௌண்ட்டை வேற ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா. அதை பார்த்து எனக்கு உடனே குஷி தாங்க முடியல. நம்பணுமா வேண்டாமா, ஒரு வேலை ஃபேக் அக்கௌண்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கன்ஃபியூசன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம புள்ள வேவர்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாப்புல என்னோட அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோம் எனக்கு ஒரே குஷி தாங்க முடியல. இன்ஸ்டாகிராமில் இருந்தவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் லைவ் வந்து எல்லார்ட்டையுமே சொன்னேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்டயும் அதை நான் சொல்லணும்ல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஜேகேயோட அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பவுன்னு ஒன்று லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், பழைய இன்டர்வியூவில் வந்து ஆரம்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து வியை பார்த்துட்டு கேட்டிருப்பாரு, உனக்கு சாங்ல வந்து எந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே நம்ம வி சொல்லியிருப்பாப்ல, எனக்கு ஃபயர் சாங்ல வந்து பவ் பவ் பவ்னு வரும்ல, அது கரெக்டா நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, ஆனா அப்படிதான் அந்த லைன் வரும். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையே நேமா நம்ம ஜேகே வச்சிருக்காப்ல, பவ் பாம்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்த்துட்டு ஒரே குஷி தாங்க முடியல. யாருக்கெல்லாம் இதை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேகுக் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், எல்லா கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எப்போயாவது டிப்ரெஷனில் இருக்கேன்னா வச்சிங்களா, நான் நேராக வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். நேராக இந்த தேகுக் பேஜுக்குள்ளே உள்ளே வருவேன். உள்ளே வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து பார்க்கக்குள்ள எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நான் ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கேன். எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கக்குள்ள எனக்குள்ள ஒரு அல்லாவதியான ஒரு ஆனந்தம். அதை எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஸ்பாய்லர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். எனக்குமே நிஜமாக அது ஃபஸ்ட்டு புரியல, எதுக்காக வி அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வி இருக்கிறாப்புல இல்லை, பழசு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. அதோட ஆல்பமே இப்போதான்ப்பா ரிலீஸ் ஆகுது. எனக்கு அதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. அதாவது இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய ஃபோட்டோவை நம்ம வி 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷமா 1 வருஷமானு எனக்கு கரெக்டாக தெரியல, அப்பயே அப்லோட் பண்ணிட்டாங்க. அதாவது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோம்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல, ஆனால் நான் சத்தியமாக வச்சுல. எனக்கு ஷேர் பண்ணாங்க, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாங்க, அதை வச்சு சொல்கிறேன். அது கரெக்டாக சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கிட்டுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கும் போல். அந்த அக்கௌண்ட்டில் வந்து மோனோக்ரோம்னு போட்டு ஏதோ பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க போல்.
அது என்னன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்மிஸ் எல்லாருக்குமே கிஃப்ட் குடுக்க போறதா தான் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாரி இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். 2 டேஸா 1 டேஸாக்கு முன்னாடியே தெர்ல. Instagramல பிடிஎஸ் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ற மாரி போட்டிருந்துச்சு. ஆ அத ஆக்சுவலா ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அத வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபில் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் இதுல வந்து இணைச்சு போடுறேன். ஸோ இத பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணி அனுப்புங்க. நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் வருதோ இல்லையோ, நம்ம வந்து ஒரு பேக் பண்ணி அனுப்புவோமே, அது வருது வரல அது அடுத்த பிரச்சனை. அவங்க கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ வந்தா கூட எனக்கு ஒரே ஹாப்பி தான். ஸோ நான் மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ உங்களுக்கும் அதை அனுப்பணும்ல, அதுக்காக இதோட சேர்த்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக விருப்பப்படுற நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? உங்களுக்கும் எனக்கும் கிஃப்ட் வந்தால் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து பார்த்துப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போனீங்கன்னா monologistic.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ் வந்தோடனே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இங்கிலீஷில் காட்டும். அதுக்கப்புறமா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆர்மி 0709 6 தெரியல, அது எனக்கு காட்டுனுச்சு. உங்களுக்கு என்ன காமிக்குதோ அதை போடுங்க. அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு எட்டர்னல் யூத் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அதுலேயே நீங்கள் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் கொடுக்கணும். அப்போ தான் இங்கிலீஷில் வரும், இல்லைனா கொரியா லாங்குவேஜ்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஐகான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ஆர்டருக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் மேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 26 கேரக்டரில் ஒரு நேம் கேட்கும். உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. என்ன நேம் வருதோ அதை பிடிச்ச நேமை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை டைப் பண்ணதுக்கப்புறமா செக்கு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டரு ப்ளேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வரும். அதை வேணால் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறாப்புல அவர் வந்து ஆர்மி பிளாக் ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல, சீரியஸ்லி சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கக்குள்ள செம்மையா இருக்கு. ஆனால் நம்ம இருக்காப்புல அவர் பேக் போஸை பார்த்து, அதாவது ஜேகே இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அதுவெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குப்பா. அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் குழந்தை, அதுக்கு காரமாக சாப்பாடு கூட பிடிக்காது. அது போய் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கக்குள்ள கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம குழந்தை தான் தைரியமாக நான் அங்கே தான் போவேன், அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தைரியமாக ஒரு முடிவெடுத்து அங்கே போய் இருக்கிறப்பல நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்ல. அதனால இதை வச்சு பார்க்கக்குள்ள ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் எதிர்த்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க. இதை நினைக்கக்குள்ள நம்ம நினச்சி ரொம்ப பெருமைப்படணும். ஓகேவா? இன்னைக்கு வாய் ரொம்ப ரூல் ஆகுது, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரணம் எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேகுக்கு வீடியோவிலே ஒரு கிளிப்பு வந்து ரிலீஸ் ஆகிருக்குப்பா. அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்குள்ளே இது மூடி மறைச்சி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஜேகே அதுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இதுக்கு முன்னாடியே இதை ரிலீஸ் பண்ணாங்கப்பா. அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு பாருங்களேன். இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணப்போ ஏதோ ஒரு பொண்ணு வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த தேகுக்கு, அதாவது நம்ம தேகுக்கு அதுக்கப்புறம் ஜேகோப்பு 3 பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்கக்குள்ள தூரத்தில் ஒரு பால்கனி இருக்கான்ப்பா. அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தாங்களாம். ஜேகே மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்களால கரெக்டாக கிளாரிஃபை பண்ண முடியல. ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கக்குள்ள அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது மாஸ்க் 2 கழட்டிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் பார்த்தேன். ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு ஜேகே தானே கன்ஃபார்ம் தெரியாது, அதனால தான் சொல்லலை. பட் இப்போ இந்த பிக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது கன்ஃபார்ம் அவங்க தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இன்ஸ்டாகிராமில் வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சா, அது என் கண்ணில் சிக்கிடுச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் யாராவது அதை பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். சொல்ல வந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தால் கூட மறக்காமல் அடுத்த வீடியோவில் கொண்டு வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட பேசக்குள்ள நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட, அதாவது தேகுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். அவகிட்ட எப்படி நார்மலாக எனக்கு தோன்றதை பேசுகிறேனோ அது மாதிரி தான் பேசுவேன். ஆனால் இன்னொரு ட்ராமா சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பேச முடியாதுல்ல, அது கொஞ்சம் நார்மலாக தான் பேசுவேன். இருந்தாலும் உங்ககிட்ட பேசக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட கதைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசுகிறேன். மேபி இது யாராவது கஷ்டப்படுத்தினாலோ இல்லை மரியாதை இல்லாமல் நடத்துகிற மாதிரி இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க.
எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோட ஒரு மோட்டிவேஷன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா, ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேட் கமெண்ட் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணாலும் நான் டெலிட் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுவேன். ஸோ அதை ட்ரை பண்ணி உங்கள் டயத்தையும் வேஸ்ட் பண்ணி என்னோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எப்போதும் போல் நான் போயிட்டு வரட்டா. டாட்டா, பாய் பாய், see you.